வியர்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜிஜிமிஸ் கிச்சன். எல்லாரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வி ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி வீடியோ எங்களோட ஹோம் கார்டனில் பறித்த பீன்ஸை வச்சு உங்களுக்கு ஒரு கறி ரெசிபி ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். 1 வீக்காகவே இங்கே நல்ல மழை. 1 வீக்குக்கு பிறகு இன்றைக்கு மார்னிங் தான் கொஞ்சமாக வெயில் அடிக்குது. அது பிறகு தான் நான் எங்கள் மாடி தோட்டத்துக்கு பார்த்தேன்டா உம்மா நாட்டின பீன்ஸ் எல்லாம் மாஷாலான்னு நல்லா வந்துக்குது. அதை வச்சு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு போஞ்சிக்காய் ரெசிபியை நான் ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். நாங்கள் நாட்டி நாங்களே அதில் பறித்து சாப்பிடக்கிட்ட மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிக்கும். அதே மாதிரி அதில் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். எங்களோட கார்டனில் இருக்கிற மரக்கன்றுகளுக்கு நாங்கள் ரசாயன பசலைகளோ கிருமி நாசினிகளோ ஒன்றுமே யூஸ் பண்ணுறல. நாங்கள் யூஸ் பண்ணுற இயற்கையாக தயாரிக்கக்கூடிய கொம்போஸ்ட் போகிற தான் நாங்கள் பாவிக்கிறோம். இதனால் இதை நாங்கள் சமைக்கிறதுக்கு முன்னுக்கும் நார்மலாக கழுவி எடுத்தால் போதும். பட் நாங்கள் இதை சந்தையில் அல்லது ஷாப்ஸில் போய்த்து வாங்கிட்டு வர மரக்கறியாக இருந்தால் அதை நாங்கள் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுக்கணும். மஞ்சள் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை அலசி கழுவிடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற நச்சுத்தன்மை கொஞ்சமாவது குறையும். போஞ்சிக்காவை சமைக்கிறதுக்கு அதை நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு நீங்கள் முதல்ல அதில் இருக்கிற நார் பகுதியை நீக்கிட்டு அதை இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. பீன்ஸை கட் பண்ணி எடுத்து சமைக்கவும் மேலும். பட் இப்படி உடச்சி சமைக்கிறதுக்கும் கட் பண்ணி சமைக்கிறதுக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பீன்ஸ் எல்லாம் உடச்சி எடுத்தாச்சு. அடுத்தது பீன்ஸை சமைக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ரம்பி எல்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆகின பிறகு நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகின பிறகு நீங்கள் ஒனியனை சேர்த்துக்கோங்க. ஒரு ஒனியன் கட் பண்ணி வச்சுட்டு அதில் ஹாஃபை இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. அடுத்த ஹாஃபை எப்போ சேர்த்தணும்னு நான் வீடியோவில் பின்னால் சொல்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வதக்கிட்டு நீங்கள் கட் பண்ணி வச்ச வெள்ளைப்பூட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் கருவேப்பிலை, ரம்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பச்சை மிளகாயும் 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக மாறினதும் உடச்சி வச்ச பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேனில் பீன்ஸை சேர்த்துக்கோங்க. பீன்ஸை சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஹாஃப் ஒனியனை இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விடுங்க. இப்போ நீங்கள் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மசாலா தூள், உங்களோட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த டைமில் பீன்ஸ் வேகிறதுக்காக வேண்டி தண்ணிப்பாலை சேர்த்துக்கோங்க. கட்டிப்பாலை வேறு எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து லாஸ்ட்டுக்கு இறக்குறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முதல் சேர்த்துக்கொள்ளையிலும். இப்போ வந்து தண்ணிப்பாலில் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி நல்லா குக் ஆகின பிறகு நீங்கள் எடுத்து வச்ச கட்டிப்பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிப்பாலை சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட டேஸ்டியான பீன்ஸ் கறி ரெடி. நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பாய்.